வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஜெயம் ரவி அவங்களோட காதல் கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயம் ரவி திருமணம் காதல் திருமணம் தான். இவர் 2009ஆம் ஆண்டு ஆர்த்தின்றவங்கள திருமணம் செஞ்சுருக்காரு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருமே ஒரு நிகழ்ச்சியில் தான் எதேச்சியாக பார்த்துருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆர்த்தி அவங்கள பார்த்தவனே பிடிச்சி போச்சு. ஆனால் ஆர்த்தி அவங்க ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு. ஜெயம் ரவி அவர்கள் மிடில் கிளாஸ்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் நடிகராக இருந்தார். அடுத்து ஒரு மீட்டிங்லேயே ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருமே சகஜமாக நண்பர்களாக பேச ஆரம்பித்து அதுவே காதலாக மாறியிருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை பார்க்கறதுக்காக வீட்டு சுவரெல்லாம் ஏறி நான் குதிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பேட்டிலையும் ஃபன்னாக சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு இருவரும் காதலிச்சிருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த சமயத்தில் இவர் ஒரு நடிகராக இருந்தனால தேவையில்லாத கான்ட்ரவர்சியெல்லாம் தவிர்த்துடலான்னு பார்த்தாரு. இதுக்கப்புறம் பெற்றோர்களோட சம்மதத்தோட ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் இருவருமே காதலிச்சிருக்காங்க. ஆர்த்தி அவங்க ஒரு முறை சொல்லும்போது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை அவ்வளோ கேரிங்காக ஜெயம் ரவி அவர்கள் பார்த்துக்கிட்டாரு. நான் வாந்தி எடுத்தப்போ அவர் கைகளிலேயே அதை ஏந்திக்கிட்டாரு. இரவு நேரத்தில் எனக்கு ஏதாவது பசிச்சா உடனே ரெடி பண்ணி அதை தர்றதையும் பொறுப்பாக என்னோட நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயத்துலலாம் நான் 100க்கு 100 மதிப்பெண்ணே ஜெயம் ரவி அவர்களுக்கு கொடுப்பேன். எல்லா கணவருக்குமே அவரை போல் ஒரு மனைவி தான் அமையணும்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஆர்த்தி அவங்க. இந்த அளவுக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி ஒரு சிறந்த காதல் ஜோடியாக தான் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.